ஹலோ மக்களே, எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த சின்ன வீடியோ மட்டும் பார்க்கலாம். இது ப்ரொமோக்காகலாம் கிடையாதுங்க. இது ஒரு ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் வெளியில் வாங்கின ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், காஸ்ட் ரேஞ்ச் எவ்வளோ, நம்ம மனசு எப்படி யோசிக்குது, அதை பற்றின வீடியோ தான். சும்மா ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் மட்டும் பாருங்கள். இது ஆன்லைனில் வாங்கினது, சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினது இருக்குது. என் பொண்ணு விரும்பி ஆர்டர் போட்டு கண்டிப்பாக இதுதான் வேணும்னு இந்த கலர் வாங்கினா. வரும்போது நல்லா தான் இருந்துச்சு, அழகாக தான் இருந்துச்சு, இன்னமும் அழகாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வச்சு எழுதிக்கிட்டு இருந்தா, அழகாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தா. எழுதி லைட்டாக ஒரு அமுக்கு தான் அமுக்குனான். பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உங்களுக்கு உடஞ்சிருச்சு. அந்த ஜாயிண்ட் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி அப்படி தெரிச்சு, பிளாஸ்டிக் தாங்க அது ஃபுல்லாமே, அப்படியே தெரிச்சு நொறுங்கிருச்சு. ஒன்றுமே பண்ணல. அந்த ஃபஸ்ட்டு டே அப்படியே ஃபுல்லாக இங்கிட்டு அங்கிட்டு ரெண்டு பக்கமும் நொறுங்கி அப்படியே பீஸாக வந்துருச்சு, தூளாக வந்துருச்சு. அதை ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் அதை ஒட்ட வச்சு அதை வச்சு பார்த்தோம், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல, வேஸ்ட்டு. ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ணான். அதை வச்சு பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது இப்போ, ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது. வச்சு லைட்டாக அவளே வெயிட் கம்மியாக தான் இருப்பாள், ஒல்லியான பொண்ணு தான். ஆனால் அவள் வச்சு ஒரு நோட்டை வச்சு எழுதி ஒரு அமுக்கு அதுக்குள்ளே ஃபுல்லாக உடஞ்சி பீஸாக நொறுங்கிருச்சு எல்லாமே. பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. பார்த்து ஆர்டர் போட்டு வாங்கினான், அழகாக தான் இருந்துச்சு, இன்னமும் அழகாக தான் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் டேமேஜ். ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது வாங்கணும். இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் விற்பாங்க பார்த்தீங்களா, ஒரு நார்த் இந்தியன் அண்ணா ஒன்று விற்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் இது குவாலிட்டி நல்லா இருக்குது, அது மாதிரி இது அழகாக இல்லை, ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலேயும் நல்லா இருக்குது, இந்த டிசைன் வச்சது கீழேயும் நல்லா இருக்குது. அந்த அண்ணா எவ்வளோ சொன்னார்னா 400 சொன்னார். நாங்கள் அந்தான்னு குறைச்சி இங்கே இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்குது, கீழேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இன்ன வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. எதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த அண்ணா 400 சொன்னார். நாங்கள் அந்தான்னு குறைச்சி 280 வரைக்கும் குறைச்சி வாங்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஐயோ இன்னும் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இந்த பாலா போன மனசு இயங்குது. நம்ம ஆன்லைனில் வாங்கி ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல, ஆனால் அதை சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டோம். அது மனசு வருத்தப்படலை, ஐயோ இந்த காசு போச்சுன்னு. ஆனால் இவர்கிட்ட இன்னும் ஒரு 50 ரூபா குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி மனசு தவிக்குது. இதுதாங்க நம்ம பாலா போன மனசு. என்ன மாதிரி எத்தனை பேர் இப்படி யோசிக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க. வெளியில விற்கிறவங்க தயவுசெய்து அவங்ககிட்ட விலை குறைக்காம சொன்ன ரேட்டுக்கு வாங்கிடுங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற ஒரு சின்ன ஹெல்ப். தேங்க்யூ. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.